வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ என்னை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா விருதுநகர் பக்கத்தில் ஒரு கிராமம் தாங்க. கல்யாணம் முடித்தது சிவகாசி பக்கத்தில், அதுவும் ஒரு கிராமம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா காட்டு வேலைக்கு போவாங்க. இல்லை அப்படின்னா நான் பிறந்த ஊரில் முக்கியமானது காட்டு வேலை தாங்க. பெரும்பாலும் காட்டு வேலைக்கு தான் போவாங்க. 1 2 பேர் பஞ்சு மில் இருக்குது பக்கத்தில், ஊருக்கு பக்கத்தில், அங்கே போவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பருப்பு மில்லுக்கு விருதுநகருக்கு வருவாங்க. பெரும்பாலும் காட்டு வேலை தாங்க அங்கே நடக்கும். நான் நினப்பேன் அப்போல்லாம் குமரியாக இருக்கும்போது, கடவுளே கல்யாணம் முடிச்சு போகும்போது காட்டு வேலை இருக்கிற ஊருக்கே போகக்கூடாது, எந்த வேலை பார்த்தாலும் நிழல்ல இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டுவேன். நான் வேண்டுனதுக்கோ என்னமோ, நீ நிழல்ல வேலை பார்க்க வெயிலில் வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு கடவுள் என்னைய வைராஸ் வேலைக்கு அனுப்பியிருக்கு. வெயிலில் வேலை இல்லை, நிழல்ல தான் வேலை. ஆனால் டாக்டரை போய் பார்த்தோன்னா, நீங்கள் வெயில் படுற மாதிரி காலையில் கொஞ்சம் நேரம் இருங்க, உங்களுக்கு செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது, காலையில் வர சூரிய ஒளியில் தான் அது என்னது விட்டமின் டி இருக்கான். நம்ம வேணுனது சூரியனுக்கு கோவம் வந்துருச்சா என்னமோங்க, நீ நான் உன்னை பார்க்க வரல, நீ என்னைய பாருன்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் என்னை பார்த்தா தான் உனக்கு தேவையான சத்து கிடைக்கும் அப்படின்னு கடவுள் நினச்சிருச்சு போல. என்ன செய்ய, ஆனால் போக மாட்டேன். நினப்பேன் காலையில் கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்னா நல்லது அப்படின்ட்டு. எங்கே நமக்கு வீட்டுக்குள்ளவே வேலை சரியாக போயிடும். அதுக்கு மீறி நேரம் இருந்தாலும் ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறது. போய் அங்கே போயெல்லாம் நிற்கலாம் மாட்டேங்க, நினைக்கிறதோட சரி. சரியான சோம்பேறிங்க. எல்லாம் ஓடி ஓடி வேலை பார்த்தா நான் உட்காந்து ஓடி ஓடி போனை தான் பார்த்துட்டு கிடக்கேன். எப்படா வேலை வைப்பாங்கன்னு. வேலை வைக்கிறதுக்குள்ளே நான் கண்ணையும் கையையும் ஒரு வழியாக ஆக்கிடுவேன். சும்மாவே கை வலி வரும். வீட்டில் இருந்து அந்த டிவி கூட பார்க்க தோண மாட்டேங்குதுங்க. எனி டைம் இந்த ஃபோனு தான். பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அந்த குடியார பயலுக்கு அதில் தான் புத்தின்ற மாதிரி எனக்கு எந்நேரம் இந்த ஃபோனில் தாங்க தோணும். ஐயோ எடுக்கக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு கேட்குறதே இல்லை. வீட்டுக்காரர் வைவார், எந்நேரம் இப்படியே தடவிக்கிட்டே தான் இருக்கா, ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா அப்படின்னு வைவார். அந்நேரம் மூஞ்சை மட்டும் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு, அப்போ தான் கூட கொஞ்சம் திட்ட மாட்டார் அப்படின்ட்டு கம்முன்னு இருந்துக்கிறது. பிறகு அவர் அங்கிட்டு நகண்டு போகவும், வெளியில் வேலைக்கு போகவும் திரும்ப அந்த கையை ஆட்டோமேட்டிக்கு வைராஸ் வேலை வச்சாதாங்க ஒழுக்கமாக நம்மாட்ட வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருப்போம். இந்த ஃபோனு கழுதையை பார்க்காம இருப்போம். ஃபோனு வந்தாலும் வந்துச்சு, அதை 10,000 20,000 கொடுத்து அதை நம்ம வாங்கலை, அதுதான் நம்மளை வாங்கியிருக்கு. கொடுமை. என் நேரம் அதுதாங்க சொல்லியாக இருக்குது எனக்கு. சரிங்க உறவுகளே, என் பொழப்பு இப்போ லீவில் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது வேலை வைக்கிற வரைக்கும். நீங்களாம் எப்படி என்னென்ன வீட்டில் இருந்து எப்படி தான் இந்த வீட்டில் இருக்காவளோ சாமி, டெய்லி வீட்டில் இருக்க பொம்பளைகளுக்கு எப்படி தான் பொழுது போகுதோ. ஏம்மா செம்ம டென்ஷன் ஆகுதும்மா, கிறுக்கு பிடிச்ச கதைக்கு இருந்த மாதிரி இருக்குது வீட்டில் இருக்கிறது. ஆனால் ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் எப்பா முடியலப்பா சாமி, எப்படி தான் டெய்லி வீட்டில் இருக்கவங்களாம் இருக்காங்களோ சாமியில். கஷ்டம்தான். நான் கூட நினப்பேன், கொடுத்து வச்ச மகராசிய நல்ல வேலை வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு. வீட்டிலே இருந்தாலும் அவ்வளோதான், நமக்கு பைத்தியம் ஆயிடுவேன் நான்லாம். எப்படா வேலை வைப்பாங்கன்ட்டு இருக்குது. ஆனால் வேறு வேலைக்கு போனாலும் சேர்க்க மாட்டாங்க. இவங்க வருவாங்க பிறகு பைராசுக்கு ஓடிடுவாங்க அப்படின்ட்டு சேர்க்க மாட்டாங்க. வேறு வழி இல்லை. அதனால தான் வீட்டிலையே கிடக்கு, இந்த பூனையை பார்த்துட்டு கிடக்கு. நீங்களாம் வீட்டில் இருந்த மகராசியை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், எப்படி உங்கள் பொழுதெல்லாம் போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னை பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணலாமா வேண்டாமா, போதுமா உன் புராணத்தை நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லுங்கள், நிப்பாட்டிக்கிறேன். ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.